ஹலோ ஆல், ஒரு வழியாக பிக் பாஸ் சீசன் 18 முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த சீசனோட வின்னர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கரண்வீர் மெஹ்ரா தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஃபராக்கான் எபிசோட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க, இது பிக் பாஸ் ஷோ இல்லை கரண்வீர் மெஹ்ரா ஷோன்னு சொல்லிட்டு. அப்போவே நம்ம யோசிச்சிருக்கணும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லி. நம்ம வந்து ஓகே விவின் தான் வின்னராக இருக்கும்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கரண் ஃபேன்ஸை தவிர மீதி எல்லாருமே வந்து இந்த வாட்டி விவின் தான் வின்னராக இருக்கும்னு சொல்லிட்டு விவின் ஒரு ரஜித் தான் யோசித்தோம். மெஜாரிட்டி வந்து எல்லாரும் விவின் ஒரு ரஜித் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ கரண் வந்து தேர்ட் ஆப்ஷனில் தான் வந்து இருந்தாங்க. ஸோ நான் இது வந்து கரண் ஃபேன்ஸ்க்கு சொல்லலை மக்களே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கரண் ஃபேன்ஸ் மற்றவங்க எல்லாருமே வந்து இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். எனிவே ஃபினாலே முடிஞ்சிடுச்சு. கரண் சொன்ன மாதிரி சிம்மை வந்து டாப் 5ல வந்து நிறுத்திட்டாங்க. சிம் வந்து டாப் 5லேயும் அதே மாதிரி ஈஷா 6த்துலேயும் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவினாஷ் வந்து 4th பொசிஷன், 3rd ரஜித், 2nd விவின் அண்டு ஃபஸ்ட்டு கரண். இந்த மாதிரி தான் வந்து டாப் 6 போயிட்டு இருந்தது மக்களே. சரி, இப்போ ஃபினாலே முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து இப்போ மற்ற பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது கரண் வின்னர் ஆனதில்லன்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கரண் வந்து வின்னர் ஆகிறது ஹாப்பி தான், ஆனால் நான் சிம் வின்னராக இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் கரணை விட வின் பண்ணுறதுக்கு அங்கே எலிஜிபிலிட்டி இருக்கிறாங்க நிறைய பேர். ஐ திங்க் விவினை தான் வந்து ஸ்ருதிகா வின் பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பனாக சொல்லலை பாருங்கள். அதுக்கப்புறம் நடந்த பார்ட்டியில் கூட ஸ்ருதிகா ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி விவினோட ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ராஃபியோட இந்த மக்களோட அன்பு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது எனக்கு நிறைய கிடச்சிருச்சு, இது போதும்னு சொல்லிட்டு விவின் சைடில் சொல்கிறாங்க. ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு நடந்த பார்ட்டியில் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம ஸ்ருதிகா எல்லாருக்கூடயுமே வந்து ரொம்பவே மிங்கிள் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஃப்ராங்காக சொல்லணுன்னா கரண் ஜெயிச்சதில் மெஜாரிட்டி பேருக்கு வந்து ஹாப்பியே இல்லைங்க. ஸோ கண்டஸ்டன்ஸ்குள்ளேயே வந்து நிறைய ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ருதிகா வந்து வாய் திறந்து சொல்ல மாட்டேன்றாங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி அவங்க விவினோர் ரஜித்தை தான் வந்து மனசில் வச்சு பேசுகிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது சாஹத்தை கேட்கும்போது கரண் வின் பண்ணதில் வந்து எனக்கு சேடெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே வின் பண்ணுறதுக்கு ரஜித்துக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ ரஜித் வின் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு ஈடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாஹத் சொல்கிறாங்க. சாரா வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ சாரா வந்து ரஜித்து தான் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க. ஈஷா விவினை சப்போர்ட் பண்ணுறாங்க. கரண் வின் பண்ணது வந்து கரனுக்கு வந்து எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே வந்து அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஈஷா என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது கரனுக்கு பிக் பாஸ் வின்னர் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் தான் வந்து ஈஷா சைடில் வந்து கேட்டிருக்காங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸுக்கு அப்புறமேட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த கப்பை வந்து கரனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது ஆடியன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம வந்து நினச்சே பார்க்கல கரண் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி விவினோட ஒய்ஃப் கூட நுரான்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்தபோது, எனக்கு வந்து ஃபினாலே ஸ்டேஜில் வந்து கரண் அதே மாதிரி விவினை தான் வந்து எனக்கு பார்க்க பிடிக்கும், ஆனால் விவின் கண்டிப்பாக வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஃபினாலே ஸ்டேஜில் 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனால் வின்னர் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சு. எனிவே இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் மக்களே. ஸோ ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.